தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு தலைமையகங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் பயங்கர வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 உயர்ந்துள்ளது. ஈரான் மீதான போர் 5வது நாளாக நீடிக்கிறது. துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து டெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு தலைமையகங்கள் மீது இஸ்ரேல் பயங்கர வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதனால் டெஹ்ரானில் பல பகுதிகளில் கரும்புகை மண்டலம் சூழ்ந்தது. இதேபோல லெபனான் நாட்டின் மீதும் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல்களை நடத்தியது. தெற்கு பெய்ரூட்டில் உள்ள மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது. கடந்த சனிக்கிழமையில் இருந்து ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை 1100 பேர் உயிரிழந்து விட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே கடந்த 5 நாட்களாக தொடரும் தாக்குதல்களில் ஈரானில் உள்ள 1700க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.